ராம 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 ராம. அஸ்வத்தாமனது அந்த அவமான செயல் நிகழ்ந்த பிறகு போரிலே இறந்த கௌரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் பாண்டவர்கள் செய்தார்கள். இப்படியாக நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு தன் தம்பிகளோடு திருதராஷ்டிரர் மிக தன்னுடைய பெரிய தந்தை அவருடைய பிள்ளைகளெல்லாம் போரிலே இறந்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கும் காந்தாரி தேவிக்கும் அவர்களுக்கு அவருடைய கவலையை நீக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஏனைய முனிவர்களோடும் ஸ்ரீகிருஷ்ணன் முதலானவர்களோடும் அஸ்தினாபுரம் வருகிறார்கள். இப்படி வருகின்ற பொழுது அங்கே உத்தரையானவள் அழுது அரற்றி கொண்டு கண்ணபரமாத்மாவனுடைய திருவடிகளை பற்றி ஏங்கி உரைத்தாள். என்னை காப்பாற்ற வேண்டும், துன்பத்திலிருந்து காப்பாற்றுவோர் நீவர் ஒருவர்தான். என்னை நோக்கி கூறிய அம்புகள் பாய்ந்து வருகின்றன, அவைகள் என்னை அழித்தால் பரவாயில்லை, என்னுடைய கற்பத்திலே இருக்கின்ற சிசுவை அழித்துவிடக்கூடாது. யோக சக்தி படைத்தவரே, உலக நாயகமாக திகழ்கின்ற பரம்பொருளே, தேவர்களுக்கும் தேவராக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவே, என்னை காத்தருள்வாய் காத்தருள்வாய் அப்படி என்று சொல்லி அவள் தனக்கு ஏற்பட்ட மரண பயத்தை சொல்லி அழுகிறாள். உத்தரையினுடைய வார்த்தையை கேட்டு அங்கே ஞான திருஷ்டியினால் பகவான் பார்க்கிறார். அப்பொழுது என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், பாண்டவர்களையும் பாண்டவர்களுடைய குலத்தையும் வேரும் வேரடி மண்ணுமாக அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அஸ்வத்தாமன் ஏவிய அந்த பிரம்மாஸ்திரம் உத்தரையினுடைய வயிற்றிலே இருக்கின்ற சிசு, அது ஒன்றுதான் பாண்டவர்களுடைய வாரிசாக இருக்கிறது, அதை அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. உடனே பகவான் தன்னையே நம்பி இருக்கின்ற அந்த உத்தரையினுடைய அந்த சிசுவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யோகேஸ்வரனாகிய கிருஷ்ண பரமாத்மா அந்த குரு வம்சம் தலைக்குமாறு அவர் உத்தரையினுடைய கற்பத்திலே மாயையினால் உள்புகுந்து அந்த சிசு அழிந்து போகாமல் அந்த சிசுவுக்கும் ஒரு கட்டை விரல் அளவிலே காட்சி கொடுத்து அந்த சிசுவையும் ஆசீர்வதித்து அஸ்வத்தாமனுடைய அந்த கொடிய அந்த அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அதன் பிறகு குந்தி தேவி, ஏனென்றால் அஸ்தினாபுரத்தில் இருந்து துவாரகைக்கு கண்ணபரம்பொருள் போக வேண்டும். அதனால் அவர் புறப்படுகின்ற நேரத்திலே குந்தி தேவி வந்து குந்தி தேவியிடம், அம்மா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்க, குந்தி தேவியானவள் பரம்பொருளாகிய கிருஷ்ணனை அவள் ஸ்தோத்திரம் செய்கிறாள். ஸ்தோத்திரம் என்றால் பிரார்த்தனை.
ஸ்ரீமகா பாகவத மகாபுராணத்தில் நிறைய இடங்களிலே பிரார்த்தனை வரும். நிறைய இடங்களில் பிரார்த்தனை வரும். முழுக்க முழுக்க பிரார்த்தனை வரும். அந்த பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. பகவானிடம் ஜீவபோதத்திலே இருக்கக்கூடிய நாம் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை நிச்சயமாக ஒரு பலனை கொடுக்கும். பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ஒவ்வொரு உயிர்களும் பகவானை பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தனையினால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அவர் மீது மிகுந்த பக்தியும் அவரை நாம் அவருடைய பெருமைகளை சொல்லி அவரை பிரார்த்திப்பது மிக மேலானது. இங்கு குந்தி தேவி பிரார்த்திக்கின்றாள். கண்ணபரமாத்மா, அதாவது பரம்பொருள், இந்த பிரகிருதியிலிருந்து தனிப்பட்டது தான். பிரகிருதியோடு இருந்தாலும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவராகத்தான் அவர் இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்திற்கு ஆதி. அவர்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தலும் இந்த உலகத்திற்கு மயக்கத்தை கொடுப்பதும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நிலைநிறுத்தலும் ஆதியும் அந்தமுமாக, அதாவது தோற்றமும் முடிவும் அற்றவரான அவர் எல்லா உலகுக்கும் தோற்றத்தையும் முடிவையும் கொடுத்து கொண்டிருப்பவர். உம்மை நான் வணங்குகிறேன். நீவீர் சாதாரண மனிதர் போல இந்த உடலை தாங்கி இந்த பூவுலகத்திலே இருந்தாலும் நீவீர் நிறைவானவர். உம்முடைய புகழை வேதங்களும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாங்களெல்லாம் சாதாரண மனிதன் என்று சொல்லுகின்ற நினைக்கின்ற அளவிலே நீவீர் நடிகனாக இருந்து எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். பரம்பொருளே, ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறிந்த பரமஹம்ச சந்நியாசிகளுக்கும் உண்மை சொரூபத்தை, அதாவது ஆன்மா வேறு உடல் வேறு, நாம் காணுகின்ற இந்த உடல் வேறு ஆன்மா வேறு, நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆன்மா என்று சொல்லி திடம்பட தெரிந்த சந்நியாசிகளுக்கும் உண்மை சொரூபத்தை அறிந்த முனிவர்களுக்கும், அதுபோல யான் என்ற அகப்பற்று, எனது என்ற புறப்பற்று, இவைகளையெல்லாம் விட்டு ஒளிந்தவர்களுக்கும் நீவீர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட மேலான பரம்பொருளே, உம்மை நான் எப்படி அறிவேன்? அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், தாமரை அப்பா பரம்பொருளே, பிரளய காலத்தில் உம்முடைய உதரத்தில் தொப்புளில் இருந்து தோன்றிய தாமரை பூவில்தான் பிரம்மா தோன்றினார். ரிஷிகேஷா, உனக்கு நமஸ்காரம். தாமரை மாலை அணிந்தவனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை கண்ணனே, உனக்கு நமஸ்காரம். தாமரை தாளுடைய பரம்பொருளே, தாள் என்றால் திருவடி, உமக்கு நமஸ்காரம். அப்படி பகவானை அவருடைய கீர்த்திகளை எல்லாம் சொல்லி வாழ்த்துகிறாள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம். கம்சன் மிக கொடுமைக்காரனாக இருந்தான். அந்த கம்சனை நீவீர் வென்று எல்லா குழந்தைகளையும் வெட்டி கொன்று எல்லா குழந்தைகளையும் அழித்து பிள்ளை பாசத்தால் அபலையாக இருந்த அந்த தேவகியினுடைய துன்பத்தை நீக்கியவர். ஹே ஹரியே, பீமனை துரியோதனன் தந்த விஷத்திலிருந்து காப்பாற்றினார். பீமன் சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவன் பெரிய பலசாலி. அவன் 1000 யானை பலம் உடையவன். பிறவியிலேயே அப்படிப்பட்ட சக்தி பெற்றவன் பீமன். அவன் என்ன செய்வான்? மரங்களில் ஏறி 101 பேர் கௌரவர்கள், அவர்களெல்லாம் பழங்களை பறித்து தின்றால் இவன் கீழே நின்று, எனக்கு 2 மாம்பழம் கொடு
அல்லது எனக்கும் மாம்பழம் கொடுங்கள் என்று கேட்டால் அவர்களெல்லாம் போ, உனக்கு மரம் ஏற முடியாது, உனக்கு தரமாட்டோம் அப்படி என்று பரிகாசம் செய்வார்கள். அப்படி செய்தால் பீமன் என்ன செய்வான்? அந்த மரத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிடுவான். மரத்தை உலுக்கினால் என்ன ஆகும்? மரத்தில் இருக்கிற எல்லோரும் கீழே விழுவார்கள், பழங்களும் நிறைய விழும். அது மாதிரி பலசாலி. உடனே அவர்களுக்கு கோபம். இந்த துரியோதனன் ரொம்ப சிறுவனாக இருக்கின்ற பொழுதே ரொம்ப வாஞ்சையும் பொறாமையும் தனக்குத்தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடிய மனோபாவம் உடையவன். அவன் எப்பொழுதுமே பிற்காலத்தில் இந்த பாண்டவர்கள் நமக்கு எதிரியாகத்தான் ஆவார்கள், ஏனென்றால் மூத்தவன் தர்மன், அவனுக்கு நாடு கொடுத்து விடுவார்கள், நமக்கு ஒன்றுமில்லை, ஆகவே இவர்களை இளமையிலே அழிக்க வேண்டும் என்று முயற்சிப்பான். அப்படி பீமனுடைய அந்த பலத்தை பார்த்து துரியோதனன் மிக பயப்படுவான். பிற்காலத்தில் இவன் ஒருவனே நம் எல்லோரையும் அழித்து விடுவான் போலும், அதனால் இவனை வஞ்சகமாக கொண்டு விட வேண்டும் என்று காட்டு பொங்கலுக்கு போவோம், காட்டிலே போய் சமைத்து சாப்பிடுவோம் என்று அழைத்து சென்று அங்கு பாயாசத்திலே விஷத்தை கலக்கி கொடுத்து விஷத்தை ஊட்டி விடுவான். பீமன் பாயாசம் என்றால் விடுவானா? நன்றாக குடிப்பான். அதில் விடம் இருக்கிறது என்று தெரியாது. அதன் பிறகு அவனை தண்ணீரிலே தள்ளி விடுவார்கள். இப்படி நிறைய கொண்டு விட வேண்டும் என்று நிறைய முயற்சி செய்வான். அப்படி தண்ணீரிலே தூக்கி போட்டால் தண்ணீருக்குள்ளும் இந்த ஈட்டி, அம்பு, வேல் இது மாதிரி ஆயுதங்களை நட்டு வைத்து விட்டு அதன் மீது தள்ளுவார்கள். விஷம் குடித்தாலும் சாகாவிட்டால் இந்த ஈட்டி, அம்பு முதலிய ஆயுதங்களாலாவது செத்து போகட்டும் என்று சொல்லி. ஆனால் பீமன் அதற்கு மாறாக நாகலோகம் சென்று அங்கு பல பாம்புகள் கடித்து இந்த விஷத்தை அந்த விஷம் மாற்றி அவன் பெரிய தைரியசாலியாக மீண்டும் வருவான். அப்படியெல்லாம் கொடுமை செய்த அந்த துரியோதனாதிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றியவரை பாரத போரில் பீஷ்மர், துரோணர் இவர்களுக்கு முன் யார் நிற்க முடியும்? அப்படிப்பட்ட அந்த மாவீரர்கள், அதிரதர்கள், அவர்களிடமெல்லாம் இருந்து பாண்டவர்களை ரட்சித்த பிரபுவே, அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றியவரே, அப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்து பிறவி தலையை நீக்கும் உனது தரிசனம் எங்களுக்கு கிட்டும், உனது தரிசனம் இல்லையேல் முக்தி எப்படி கிட்டும்? ஆகவே பகவான் தான் முழுமையாக நமக்கு எல்லாம் தரக்கூடியவர். நீயே காலத்தின் சொரூபம். காலஸ்வரூபமாக இருப்பவர் யார்? பகவான் தான். சகல ஜீவர்களையும் செயல்படுத்துபவன் நீ. எல்லா உயிர்க்கும் உயிர்க்குயிராய் இருந்து எல்லா உயிர்களையும் தலைக்கச் செய்து அவர்களுக்கெல்லாம் எல்லாவித போதத்தையும் கொடுத்து ஆட்கொள்வது நீவிரல்லவோ? அப்பா, உம்முடைய புகழை நான் எப்படி சொல்ல முடியும்? நீர் சர்வ சமன், அதாவது சர்வத்திற்கும், சர்வம் என்றால் எல்லாம், எல்லாவற்றிற்கும் நீரே ஒரு சமமாக இருப்பவர். உம்மை நிமித்தமாக கொண்டே ஒருவருக்கொருவர் மற்றவர்களை போட்டி போட்டுக்கொண்டோ அல்லது பொறாமைப்பட்டு கொண்டோ அல்லது அவர்களுக்கு தீமை விளைவிக்க வேண்டும் என்றோ உம்மைத்தான் மத்தியமமாக வைத்து செய்கிறார்கள். களவு செய்ய போகிறோம் என்ன நினைப்பான்? கடவுளே, எனக்கு இன்றைக்கு நல்ல பொருள் கிடைக்கணும், யாரும் கண்டு கிடக்கூடாது, நான் தப்பித்து வந்து விட வேண்டும். அவனும் அப்படித்தான் போவான். நல்ல காரியம் செய்ய போகிறவர்களும் கடவுளை நினைத்துத்தான் போவார்கள். ஆகவே உன் நிமித்தமாகத்தான் எல்லாமே உன்னை ஆதாரமாக வைத்து மனிதர்கள் இப்படி வாழ்கிறார்கள். நீயே அகில உலகிற்கும் ஆன்மா. உனக்கு பிறப்போ அப்படி பிறந்து செய்ய வேண்டிய கடமைகளோ எதுவும் கிடையாது. ஆனாலும் நீவீர் பன்றியாக பிறந்தீர், மீனாக பிறந்தீர், சிங்கமாக பிறந்தீர், ஆமையாக பிறந்தீர். இப்படியெல்லாம் உம்முடைய மாயினாலே இந்த உலகுக்கு நன்மை செய்ய அவதாரம் செய்தவரல்லவா? அப்பா, கண்ணா, நீ சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது உன் தாய் யசோதை தயிர் கடைந்திருந்தாள். அப்பொழுது அவள் மடியிலே இருந்து நீவீர் பாலமுதம் சாப்பிட்டு கொண்டிருந்தீர். திடீரென்று யசோதை தயிர் கடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுப்பிலே இருந்த பால்பானை பொங்கியது. அந்த பால்பானை பொங்குகிறதே என்று திடீரென்று எழுந்தவள் குழந்தையை விட்டுவிட்டு ஓடிப்போய் அந்த நெருப்பை குறைத்து பால்பானையை இறக்க முற்பட்டாள். உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து விட்டது. இவர் பால் குடித்து கொண்டல்லவா இருந்தார், இறக்கிவிட்டு தாய் போய்விட்டாள் என்று சொல்லி
கோபத்தோடு பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து, அம்மி குழவியை எடுத்து தயிர் பானை மீது போட்டார். தயிர் பானை என்ன உடைந்து சுக்குநூறாய் தயிர் முழுவதும் வீடு முழுவதும் பெருகிடது. அம்மா வந்தால் அடிப்பாள் என்று சொல்லி ஒளித்து கொண்டவர் போல அப்படி கொஞ்சம் ஒதுங்கி அடுத்த அறைக்கு சென்று ஒளித்து கொண்டார். உடனே அம்மா அங்கங்கும் தேடினாள். ஓ, இப்படியா செய்தாய் அப்போ என்று சொல்லி அம்மாவுக்கு கோபம் வந்தது. அங்கங்கு ஓடினாள், தேடினாள், கண்டுபிடித்தாள். கண்ணன் ரொம்ப பயந்து கண்களை உருட்டி கொண்டு பயப்பட்டவர் போல, அவருக்கு யாருக்கும் பயம் உண்டுமா இல்லை, ஆனால் பயப்பட்டவர் போல கண்களை பிதுக்கி கொண்டு அப்படி ஓட்டம் காட்டினார். கடைசியாக யசோதை பிடித்து கொண்டாள். வா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி கயிற்றால் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணனை கட்ட முற்படுகிறார். கயிறாக கெடுத்து கட்ட கட்ட கொஞ்சம் ஒரு சான் கயிறு குறைந்து விடும், அடுத்த கயிறை முடிந்து கட்டுவாள், ஒரு சான் கயிறு குறைந்து விடும். இது மாதிரி யசோதை வியர்த்து ரொம்ப ஆடையெல்லாம் வியர்வையால் நனைந்து தலைவிரி கோலமாக சோர்வுற்ற பொழுது சரி அம்மாவுக்கு கஷ்டம் வேண்டாம் என்று சொல்லி கட்டுப்பட்டார். எதிலே கட்டினாள்? ஒரு உரலிலே கட்டினாள். அந்த கொஞ்ச நேரம் ஆனது. உரலில் கட்டினால் உரலில் தானே இருப்பான், சிறுவன் தானே, உரலை எங்கே இழுக்க முடியும்? ஆனால் கண்ணன் என்ன செய்வானோ, கைகளை ஊன்றி கால்களை முட்டங்கால் போட்டு அந்த உரலையும் இழுத்து கொண்டு வெளியே வந்தான். மருத மரங்கள் இருந்தன. மருத மரங்கள் இடையிலே உரல் சிக்கி கொண்டது. அந்த மருத மரம், அவர்களெல்லாம் கந்தர்வர்கள், அவர்கள் சாபத்தினாலே இங்கே மரமாக நின்றார்கள். பிஞ்சு குழந்தை இவருடைய பாதம் பட்டவுடனே அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அப்படியெல்லாம் நீ சிறு பிள்ளையிலே விளையாடிய கண்ணன் அல்லவா? அப்பா, நீ பால வினோதனன், நீ பிறப்பற்றவன் என்றாலும் ஏன் பிறப்பு எடுக்கிறாய் என்றால், அதாவது மலை போல பாவங்கள் செய்திருக்கின்ற எங்களையெல்லாம் அதிலிருந்து விடுவித்து நீ பூரண நிலையிலே எங்களை பூர்ண ஆத்மஸ்வரூபமாக எடுத்துச் செல்வதற்கல்லவா நீ அவதரித்திருக்கிறாய். சிலர் பலவிதமாக சொல்லுவார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே சொல்லுவார்கள். அசுரர்களை அழிக்கவும் நல்லோரை காக்கவும் நீ தோன்றினாய் அப்படி என்று சொல்லுவார்கள். சிலர் இந்த சம்சார சாகரத்திலே தத்தளிக்கின்ற மக்களை ஓடம்போல நீ எடுத்து கரையேற்ற தோன்றினாய் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவார்கள், தன்னலமாக செயல்படும் செயல்களாலும் துன்பப்படும் ஜீவர்கள் உன் திருநாமத்தை சொல்லி அவர்கள் கரையேறுவதற்காக நீ தோன்றினாய் என்று சொல்வார்கள். அவர்களை நற்கதி அடைய நீ முயற்சிக்கிறாய் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உன்னை சொல்லுவார்கள். ஆனால் அப்பா, உன்னுடைய மாயை யார் அறிவார்? பகவானே, நீதான் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்ற பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றாய். அப்பா, உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு அவ்வுடலுக்கு பெயரோ உருவமோ இல்லை. உயிர் போனால் பேரினை நீக்கி பிணமென்று பெயர் சூட்டுவார்கள் இல்லையா? பாலகிருஷ்ணன் என்று சொல்வார்களா? பேரை நீக்கிடுவார்கள் உடனே. பிணத்தை அப்புறப்படுத்துங்கள் சொல்வார்கள் இல்லையா? பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங்காட்டிடே கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படி சொல்வார்கள். ஆகவே உடலில் உயிர் இருக்கின்ற வரைதான் மனிதர்கள் வாழ முடியும். அதுபோல இந்த உலகத்திற்கு உயிராக இருக்கின்ற பரம்பொருளே, நீவேர் பிரிந்து சென்ற பிறகு பாண்டவர்கள் யாதவர்கள் என்பது இந்த நிலைகளே இல்லாமல் போய்விடும். பிராணன் இன்றி எப்படி புலன் மட்டும் உள்ள இவ்வுடல் இயங்குமா? இயங்காது. அதுபோல நீவேர் பிரிந்து சென்றால் எங்களால் இங்கு இருக்க முடியாது, வாழ முடியாது. கதாதாரியாக இருக்கின்ற பரம்பொருளே, உமது திருவடிகளில் வஜ்ரம் அங்குசம் முதலிய திரு இலட்சணைகள் உள்ளன. அவை பட்டதால் இப்பூ உலகம் பெருமை பெற்றது, ஒளிர்கிறது. ஆனால் உம்மை பிரிந்தால் எல்லாம் ஒளி இழந்துவிடும். பகவானே, நீவேர் எனக்கு இந்த உலகப் பொருள் மீது இருக்கின்ற பாசத்தை நீக்கிவிடும். ஜகத்திற்கு உயிரே நீவிர்தான், இந்த உலகமே நீவிர்தான். அப்படி இருக்க உம்மை விடுத்து என் பிள்ளைகள் என் சொத்து என்று பாண்டவர்களிடமும் யாதவர்களிடமும் எனக்கு இருக்கின்ற பாசம் அதை இனி இல்லாமல் ஆக்கிவிடும்.
தேவதேவனே, எதுகுலத்தவரே, கங்கையின் பிரவாகம் வேறு இடத்தை நோக்கி செல்லாது கடலையே நோக்கி செல்வது போல நீவீர் என்னுடைய மனதை உம்பால் செலுத்த நீவீர் எனக்கு நல்ல சக்தியை கொடும். ஹே கிருஷ்ணா, அர்ஜுனனது தோழனாக இருந்தவரே, யாதவ குல தலைவனே, அப்படி கோவிந்தா, பசுக்கள், அந்தணர்கள், தேவர்கள் ஆகியவர்களின் துன்பம் துடைக்க தோன்றியவர் நீவீர். யோகிகளுக்கெல்லாம் யோகி, அனைவருக்கும் அருள் அளிக்கும் நீவீர். எல்லோருக்கும் ஆசிரியர், எல்லோருக்கும் பகவான், உமக்கு நமஸ்காரம். அப்படி என்று சொல்லி அந்த குந்தி தேவியானவள் அந்த பகவானை தோத்திரம் செய்து வேண்டி நிற்கிறாள். அப்படி கேட்கின்ற பொழுது, அம்மா, உனக்கு நீ வேண்டியதை தருகிறேன், என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொல்லுவாள், அப்பா, பிறந்ததிலிருந்து இதுவரை துன்பமே சூழ்நிலையாக அமைந்து துன்பத்திலே துவைந்து போயிருக்கிறேன். இனியும் எனக்கு துன்பத்தை தா. ஏனென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நான் துன்பத்தில் தத்தளிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தான் உன் நினைவாக இருக்கிறேன். ஹே முகுந்தா, வைகுந்தா, நாரணா, உன்னுடைய நினைவே எனக்கு வேண்டும். ஆகவே எத்தனை துன்பம் நான் அனுபவித்தாலும் பரவாயில்லை, எனக்கு துன்பத்தையே கொடு. அப்படி என்று சொல்லி அந்த குந்தி தேவி வேண்டினாள். இந்த பிரார்த்தனை எல்லாம் நமக்காக உள்ளது. நாமே இத்தகைய பிரார்த்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதன் பிறகு அப்பால் தர்மனிடம் வருகிறார். என் தர்மன் உடனே மிக வருத்தப்பட்டு சொல்லுவார், அபிமன்யுனுடைய குழந்தையாகிய அந்த பரீட்சித் அந்தணர்கள், அதாவது சல்யன் முதலானவர்கள் நண்பர்கள், பீஷ்மர் தந்தைக்கு சமமானவர், அது மாதிரி தீயவர்களாக இருந்தாலும் துரியோதனன் சகோதரர்கள், ஆசிரியர்கள் முதலியோர்களுக்கு நான் பல்வேறு விதத்திலே தீங்கு செய்துவிட்டேன். யுத்தத்திலே என் நிமித்தமாக பல கோடிக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள், உயிர்கள் அழிக்கப்பட்டன. நான் இருந்து என்ன பயன்? இனி எனக்கு என்ன நேரப்போகிறது? நான் இந்த நாட்டை ஆண்டால் என்ன? நான் இந்த நாட்டிலிருந்து விடுபட்டு சென்றால் என்ன? நான் பெரிய இடையூறு செய்துவிட்டேன். நான் வாழ்ந்து பயனில்லை. என் நிமித்தம் பாரத போர் ஏற்பட்டது. நான் பொறுத்திருந்தால் அந்த பாரத போர் வராது இருக்கலாம். இவ்வளவு கோடிக்கணக்கான உயிர்களை கொன்று நான் இதனால் என்ன நிம்மதி அடையப் போகிறேன்? எனக்கு இதனால் எந்த பெருமை இருக்கிறது? நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன், அழியாத பாவத்தை செய்துவிட்டேன். இதற்காக எத்தனை ஜென்மம் எடுக்கப் போகிறேனோ தெரியவில்லை. நந்தமுகுந்தா, வைகுந்தா, எனக்கு ஆறுதல் சொல்லுவாயாக. நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு இந்த முடிசூடிய பட்டம் வேண்டியதில்லை. நான் நாட்டை துறந்து போகின்றேன் என்று அந்த தர்மர் மிக வருந்தினார். உடனே தர்மருக்கு அறநெறி கூறினார் கண்ண பரமாத்மா. ஆனால் அந்த தர்மருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. பல சான்றோர்கள், அதாவது தௌமியர் முதலானவர்கள், தௌமியர் என்று சொல்பவர் இவர்களுடைய குலகுருவாக ஏற்றுக்கொண்டவர்கள். தௌமியர் அவர்கள் விராட தேசம் வருகின்ற பொழுதே கூடவே வந்தவர். அவர் அறவுரைகளை கூறினார். ஆனால் அதுவும் இவருடைய மனதுக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்கின்ற விதத்திலே இல்லை. அதனால் கண்ண பரமாத்மா இவருக்கு பிதாமகராகிய பீஷ்மர் தான் அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி, அந்த பீஷ்மர் இப்பொழுது போர்க்களத்திலே படுத்திருக்கிறார், அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார். அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிற பீஷ்மரிடம் அழைத்து செல்வோம் என்று சொல்லி அங்கு போகின்றார்கள். அங்கு தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் முதலியவர்களோடு கண்ண பரமாத்மா இப்படி எல்லோரும் பீஷ்மரிடம் போகிறார்கள். அங்கே பீஷ்மர் எப்படி படுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது வானுலகில் இருந்து ஒரு புண்ணியம் தீர்ந்து, பாவம் செய்தால் நரகம் செல்வோம், புண்ணியம் செய்தால் வானுலக சொர்க்கத்திற்கு போவோம்,
சொர்க்கம் தீர்ந்தது என்று சொன்னால், அதாவது புண்ணியம் தீர்ந்தது என்றால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வருவோம். அது மாதிரி வானுலகத்தில் இருந்து புண்ணியம் தீர்ந்து பூமியில் விழுகின்ற தேவனை போன்று பூமியில் வீழ்ந்து கிடக்கிறார் பீஷ்மர். அவருடைய உடல் பூமியிலே படவில்லை, மாறாக அம்புகள் அவரை தாங்கி இருக்கின்றன. ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோடு வந்த தர்மர் முதலானவர்களோடு அவர் முன்பிலே சென்றவுடனே அந்த பீஷ்மாச்சாரியார் அப்படியே கண் திறந்து பார்க்கிறார். அவர் பார்த்து ஸ்ரீகிருஷ்ணனை வணங்குகிறார். தன்னுடைய மாயையினாலே மானிட உடலை தாங்கி அவதாரம் செய்துள்ள ஜெகன் நாயகரான கண்ணா, தன் இதயத்திலே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நித்தியவாசம் செய்பவராகவும் எல்லா உயிர்களுக்கும் உயிர் தலையை நீக்கி ஆன்மபோதம் கொடுப்பவராகவும் எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிராய் இருந்து யான் என்ற பற்றினையும் எனது என்ற பற்றினையும் கொடுத்து ஆட்டி படைப்பவராகவும் இருக்கின்ற பரம்பொருளே, இந்த தருணத்தில் என் முன்னாலே என் உள்ளத்திலே எப்பொழுதும் நீங்காது இருக்கின்ற பரம்பொருள் என் எதிரே வந்து நீவீர் இருப்பதால் உமக்கு நான் கோடி நமஸ்காரம் செய்கிறேன், உம்மை அன்போடு வணங்குகிறேன் அப்படி என்று சொல்லி அருகே வந்த பாண்டவர்களையும் அப்படி அணைத்து அன்பு காதலால் பெரிய கண்ணீர் மறைக்க மங்கிய கண்களால் பீஷ்மர் நோக்கினார். பாண்டவர்களையும் கிருஷ்ண பரம்பொருளையும் நோக்குகிறார். அப்படி பார்த்து அறநெறியாளர்கள் அல்லது நல்ல தர்மத்தை செய்பவர்கள், அந்தணர்கள், அவர்களெல்லாம் இறைவனையே ஸ்ரீகிருஷ்ணனையே நம்பியிருப்பவர்கள். மக்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் மிகவும் துக்கமானது, தர்மத்திற்கு புறம்பானது. அந்தோ எல்லோரும் வாழ்விலே தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பரிதாபமாக தினம் தினமும் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த துன்பமும் துயரமும் நம் வினையினால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களும் இவைகளெல்லாம் காலத்தின் கோலத்திலே ஏற்படுவது. இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்ற கண்ண பரமாத்மா அவர் தர்மம் குறைந்து அதர்மம் உயர்ந்து வீரம் குறைந்து பலம் குறைந்து அல்லது இப்படியெல்லாம் மானிடர்களுக்கு மானிடர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு அழிந்துபட்டு போகிறார்கள் என்று சொன்னால் அது காலத்தினுடைய நியதி. ஆகவே நடப்பன எல்லாம் நாராயணன் செயல். இங்கு நாராயண பரம்பொருளே என் முன்னால் வந்திருக்கிறார். தலைமையற்ற அரசனற்ற இந்த மக்களை அரசன் என்ற நிலையிலே அப்பா தர்மா நடந்த விஷயங்களையெல்லாம் மனதில் கொண்டு நீ ஏங்கி தவித்து என்னால் இந்த காரியம் இப்படி தவறாக நடந்துவிட்டது என்று நினைக்காதே. நீ இப்பொழுது அரசன், உனது கடமையை நீ செய்ய வேண்டும். நடந்த செயல்களெல்லாம் காலத்தினுடைய கட்டாயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நீ வருந்தாதே. ஸ்ரீகிருஷ்ணன் ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ நாராயணனே இங்கு மனித உடல் தாங்கி நம்மோடு இருந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணனே இவ்வுலகை தனது மாயையால் மயக்கி தானும் மறைந்து நின்று ஒரு சாதாரண யாதவனாக நடித்து கொண்டிருக்கிறார். அரசே தர்மநந்தனா, நீ ஸ்ரீகிருஷ்ணன் என் மாமன் மகன்தானே, என் அன்பு தோழன் அல்லவா, எனக்கு கைமாறு கருதாது உதவி செய்தவன் அல்லவா என்று நினைத்து அவனை தோழமையால் தனக்கு அறிவுரை கூறுகிற மந்திரியாகவும் தனக்கு வேண்டியதை சொல்லக்கூடிய தூதனாகவும் ஏன் தேரோட்டியாகவும் இப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டாய். ஆனால் அந்த கிருஷ்ணன்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற இரகசியமான மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தேவரிஷி நாரதர் என்னிடம் இயல்பாகவே சொல்லியிருக்கிறார்.
அவர்களெல்லாம் உண்மையை உள்ளபடி அறிந்தவர்கள். எல்லா ஜீவர்களின் அந்தராத்மாவாகவும் எங்கும் எதிலும் சமநோக்குடையவரும் இரண்டற்றவருமாகிய அந்த பரம்பொருளை நான் காணுகின்ற பேறு பெற்றிருக்கிறேன். நீ வருந்தற்க இவ்வாறு உயர்ந்தது தாழ்ந்தது, வேண்டியது வேண்டாதது என்பதற்கான அப்படிப்பட்ட ஏற்றமோ தாழ்வோ இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமில்லை. நம்முடைய செயல் எதுவும் கிடையாது. பரம்பொருளே எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவரே இயக்குகின்றார். இருக்கினும் தர்மா, அரசே, அவனையே பற்றி நிற்கும் பக்தர்களிடம் அவனுக்குள்ள கருணையை பார். இறக்கப் போகும் எனக்கு காட்சி தர அவர் நேரிலே வந்திருக்கிறார். அது மட்டுமா அப்பா, அவருடைய நாமத்தை பக்தியோடு மனதை அவரிடம் செலுத்தி உலகத்து உயிர்களெல்லாம் கர்மத் தலையிலிருந்து விடுபடலாம். அப்படி கர்மத் தலையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கின்ற காரண புருஷன் இவர்தான். இவருடைய காட்சி வேண்டும். கிருஷ்ணா, பரம்பொருளே, உன் காட்சி எனக்கு கிடைத்தது எனக்கு சிறப்பை தருகிறது. நீவீர் என்னை எந்த விதத்திலெல்லாம் காப்பாற்றி இருக்கிறீர். நான் உத்தராயணம் வருகின்ற வரை இந்த உடலோடு இருக்க வேண்டும் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இறுதி நேரத்தில் என் கண்முன்னே வந்து எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு அருள் புரிய வந்துள்ளீரே. இறக்கும் தருவாயில் நான் உம்மை பார்த்து உம்மோடு இருந்து என்னுடைய ஆவி பிரியுமானால் அதைவிட மேலான பேறு என்ன? அப்பா, ஒரு சாதாரண நிலையிலே இருக்கின்ற என்னுடைய வார்த்தையை, பக்தனினுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நீவீர் அன்று போர்க்களத்திலே படை தொடேன் என்று நீவீர் சொல்லியிருந்தும் அந்த வாக்கினையும் மீறி என்னுடைய பக்தன் எப்படியேனும் ஸ்ரீகிருஷ்ணனை படை தொட வைப்பேன் என்று நீவீர் நான் சொல்லியிருந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். வாக்கு பொய்த்தாலும் பரவாயில்லை, பக்தன் வாக்கு பொய்க்கக்கூடாது என்று சொல்லி படையெடுத்து வந்தீரே அப்பா. உம்முடைய வதனம் அப்பொழுது எப்படி இருந்தது? நீவீர் ஒரே நொடியில் என்னை அழித்து விடுமாறு சக்கரத்தை கையில் ஏந்தி ஓடி வந்த பொழுது உம்முடைய காட்சியைக் கண்டு நான் ரசித்தேன். அப்பா, உம்முடைய கால்களை பற்றி கொண்டு அர்ஜுனன் படையெடேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் படையை எடுக்காதீர்கள், பீஷ்மரை நான் அழிக்கிறேன், நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்தானே அப்பா. அது மாதிரி நீவீர் இருதிறத்து படைகளின் நடுவிலே போர் மூழ்வதற்கு முன்பாக அர்ஜுனன் என்னுடைய தேரை இந்த இருதிறத்து படைகளின் மத்தியில் குருச்சேத்திர பூமியில் கொண்டு நிறுத்தும் என்று சொன்ன பொழுது அங்கே கொண்டு நிறுத்தி கௌரவ படைகளை பார்த்த வண்ணம் அவர்களுடைய சக்தியெல்லாம் உம்முடைய கண்ணால் வாங்கி கொண்டவரே மதுசூதனா, மாயவா, கேசவா. அப்பா, உம்முடைய பெரும்புகளை எப்படி சொல்வது? அப்பா, எங்களுடைய உயிர்நிலையை அறிந்து அர்ஜுனனை வேண்டி கேட்க வைத்தீரல்லவா. துரோணருக்கு முடிவு எப்படி, இந்த பீஷ்மருக்கு முடிவு எப்படி என்பதையெல்லாம் அறிந்து நீவேர் அந்த காலத்திலேயே அந்த அதர்மத்தை அழிக்க நிகழ்த்திய நாடகம்தான் என்னே அப்பா. நீவீர் போர் செய்ய மாட்டேன், நான் தழுதழுக்கிறது, கைகள் பலமிழக்கின்றன, காண்டீபம் என் கையிலிருந்து நழுவுகிறது, என்னுடைய கண்கள் விளறுகின்றன, நான் சோர்வுற்று இந்த தேர்தட்டிலே விழப்போகிறேன். கண்ணா, இவர்களை கொல்வதை விட நான் அப்படியே காட்டுக்கு சென்று தவம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த அர்ஜுனன் மிக நலிந்து நின்ற நேரத்திலே நீவர் கீதா உபதேசம் செய்து அவனை ஆயுதம் எடுக்க வைத்தீரல்லவா. அப்பா, உம்முடைய மகிமையை எவ்வாறு சொல்ல முடியும்? உம்மை சார்ந்தவர்களெல்லாம், இந்த படையிலே அழிந்தவர்களெல்லாம், மாபாரத போரிலே அழிந்தவர்களெல்லாம் உம்முடைய கண்ணோக்கினால் அழிந்தார்கள். ஆகவே அவர்களெல்லாம் சாரூபிய நிலையை அடைந்து விட்டார்கள். 4 வித நிலை, சாலோபம், சாமீபம், சாரூபியம், சாயுஜ்யம் என்று சொல்லுகின்ற 4 நிலைகளில் அந்த போரில் மாண்டவர்களெல்லாம் சாரூபிய நிலையை அடைந்து
உம்மை சார்ந்தார்கள் அல்லவா அப்பா. ராஜசூய வேள்வியிலே நீவீர் செய்த அந்த அந்த சுயமரியாதை முதல் மரியாதை உமக்கு கொடுத்த பொழுது அதை எதிர்த்த அந்த சிசுபாலனை வதைத்து உம்மோடு சேர்த்து கொண்டீரல்லவா. உம்முடைய மகிமையை யார்தான் அறிய முடியும் அப்பா. அப்படி என்று சொல்லி அந்த பீஷ்மர் பகவானை ஸ்தோத்திரம் செய்தார். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில்தான் நாம் தினமும் இந்த ஸ்ரீமகா விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறோம் அல்லவா. இந்த சகசிரநாமத்தை 1000 நாமங்களால் அந்த கண்ண பரமாத்மாவை பீஷ்மர் புகழ்ந்து சொன்னது இந்த இடம்தான். அது மட்டுமல்ல, எவனுடைய உயிர் பிரிகின்ற பொழுது இறைவனை நினைத்து அவனுடைய உயிர் பிரிகிறதோ அவன் நிச்சயமாக பரம்பொருளை அடைகிறான். அப்படி என்று கீதாச்சாரியனாகிய கண்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அல்லவா. யாருடைய உடலை விட்டு உயிர் பிரிகிறதோ, என்னையே நினைத்து யார் உயிரை துறக்கிறார்களோ அவர்கள் என்னையே வந்து அடைகிறார்கள் என்று சொன்னது போல, இங்கே பரம்பொருளாகிய கண்ண பரமாத்மாவை கொஞ்சம் கவனிங்கள், முக்கியமான இடம். பரம்பொருளாகிய கண்ண பரமாத்மாவை நினைந்தது மட்டுமல்ல, அந்த பரம்பொருள் தன் கண்ணெதிரே நிற்கிறார் இப்பொழுது. அப்படி கண்ணெதிரே நிற்கின்ற அந்த பரம்பொருளை பார்த்து உத்தராயண காலம் வருந்த அந்த நேரத்திலே அப்படியே வசுக்களில் ஒருவர், அஷ்ட வசுக்களில் ஒருவர் பீஷ்மர். அவர் சாதாரணமானவர் அல்ல. இப்பொழுது கண்ணனுடைய அருள் பார்வையிலே, அவர் முன்னிலையிலே தன்னுடைய ஆத்மாவை அவர் ஒருங்கிணைத்து அவருடைய திருவடியிலே சேர்ந்தார். அப்பால் தர்மர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, அங்கே அந்த பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அவர்களெல்லாம் அதன் பிறகு அரசாட்சியை மேற்கொண்டார். இப்படி அரசாட்சியை மேற்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அஸ்தினாபுரத்திலே சில நாள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டபடி கண்ண பரமாத்மா இருந்து அவர் அங்கே துவாரகைக்கு புறப்பட்டார். துவாரகைக்கு புறப்படும்போது உத்தவர் கூடவே சென்றார். அதோடு அங்கே அந்த சாத்தகி என்று சொல்லுகின்ற மெய்காப்பாளர் அவரும் போனார். அது மட்டுமல்லாமல் தர்மநந்தனன் ஒரு பெரிய தேர் ஏற்பாடு செய்து, வாகனத்தை ஏற்பாடு செய்து, அதில் நிறைய வீரர்களை எல்லாம் 4 வகை சேனைகளை எல்லாம் கூடவே அனுப்பி துவாரகை வரை கொண்டு சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். துவாரகையின் அருகாமையில் சென்றவுடனே அந்த படைகளெல்லாம் திரும்ப அனுப்பி கண்ண பரமாத்மா துவாரகைக்கு சென்றார். துவாரகையிலே அவருக்கு பெரிய மரியாதை, வரவேற்பு. அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். பெரிய ஸ்ரீகிருஷ்ணன் பெரும்புகளை வேதங்களும் மறைபொருள் நிறைந்த உபநிடதங்களும் அது ஆஃப் பண்ண முடியாட்டுங்க கொடுங்க, அவர் ஆஃப் பண்ணி வைப்பார். அப்படி ஆஃப் பண்ணாலும் கூப்பிடுவாங்க, அதை சைலண்டில் போடணும். சரி போட்டோம். தோழி ஒரே அந்த துவாரகைக்கு கண்ணன் போகின்ற பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. துவாரகையிலிருந்து பல நாட்களுக்கு முந்தி வந்து விட்டார். ஆகவே பெண்கள் ஆண்கள் எல்லாம் புடைசூட நகரமெல்லாம் அங்கே தெருவீதிகளெல்லாம் பெரிய அளவிலே அலங்கரித்து, அப்படி எது வம்ச திலகம் வருகிறது என்று சொல்லி எல்லோரும் புகழ்பாடி அங்கே கண்ணன் வருகிறார் என்று சொல்லி அவரை பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே ஒரு பல காலம் கழித்தவுடனே இந்த முனிபுங்கவர்களுடைய கர்ஷனர் முதலிய துர்வாசர் முதலிய முனிபுங்கவருடைய அந்த சாபத்தினாலே யாதவர்களெல்லாம் அங்கே ஒருவருக்கொருவர் மது அறிந்துவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த சண்டைக்கு காரணம், சிலர் துரியோதனன் பால் குற்றம் இல்லை, கௌரவர்கள் நியாயத்தினால் தான் நின்றார்கள் அப்படி என்பார்கள். ஒரு பக்கம் பாண்டவர்கள் தான் அறத்தின் பக்கம் நிற்கவில்லை என்பார்கள். இப்படி மாறி மாறி பாண்டவர்களா பாண்டவர்களா, ஏனென்றால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இருவேறு வாதங்களை வைத்து தர்க்கம் போட்டார்கள். அப்படி தர்க்கம் போட்ட பொழுது பெரிய ரகளை ஏற்பட்டது. அவர்கள் குலத்துக்கு தகுந்தவாறு அல்லாமல் காலதேவனுடைய அந்த காலம் நெருங்கி வந்த காரணத்தினால், காலதேவன் என்று பாம்பு பிடித்து கொண்ட காரணத்தினால் ஏராளமான மதுவை குடித்தார்கள். அந்த மது போதையிலே ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள். அந்த சாபத்தின்படி பக்கத்தில் இருந்த புல்களெல்லாம், அந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேரம் இல்லை, இன்னும் அந்த அடுத்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவோம்.
அந்த நாணல் புல்லெல்லாம் உலக்கையாக மாறியது. ஒருத்தர் அடிக்கும்போது அப்படி தன் குலமே தன்னை அழித்து மாண்டது போல அனைவரும் மாண்டு விட்டார்கள். அந்த பலராமன் அங்கே மரத்தடியிலே போயிருந்து தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து, சுயரூபம் எது? ஆதிசேடன் என்ன சுயரூபத்தை எடுத்து கடலுக்குள் போய்விட்டார். கண்ண பரமாத்மா இங்கே அவர் வைகுந்தம் போகிற நிலை வந்த உடனே காட்டிலே அவர் சென்று கால் மேல் கால் போட்டு கொஞ்சம் அப்படி படுத்திருந்தார். வேடன் ஒருவன் அவர் கால் விரலிலே அம்பை விட்டு விட்டான். அவர் வைகுந்தம் போகின்ற நிலை வந்தது. அந்த அடித்தவனுக்கு உனக்கு எல்லா நல்ல கதியும் கிடைக்கும் என்று சொன்னார். அது மாதிரி இந்த சூழ்நிலையிலே பெண்களெல்லாம், ஆண்களெல்லாம் இறந்து போயிட்டார்கள். பெண்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி உக்ரசேனர் சொன்னதனால் அர்ஜுனன் நான் அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரம் போகிறேன் என்று வந்தான். அப்படி வருகின்ற பொழுது அங்கு சாதாரண திருடர்கள், காட்டு வேடர்கள், அவர்கள் அர்ஜுனனை வந்து எதிர்த்தார்கள். ஏனென்றால் இந்த பெண்கள் அணிந்திருக்கிற அந்த பொருள்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று வந்தார்கள். அர்ஜுனன் என்ன செய்கிறான்? வில்லை வளைத்தான். ஆனால் வில்லில் இருந்த அம்பு புறப்படவில்லை, பலம் இல்லை. வில்லுக்கும் பலம் இல்லை, இவன் கைகளுக்கும் பலம் இல்லை. அப்படியே இவனை ஓட ஓட அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? அந்த வேடர்கள் விரட்டி விட்டு விட்டார்கள். அதன் பிறகு இவன் அனாதை போல ஹஸ்தினாபுரம் வந்தான். தர்மநந்தரை பார்த்தான். தர்மநந்தர், ஏனப்பா உன்னுடைய முகம் இப்படி வாடி இருக்கிறது என்று ரொம்ப கேட்டார். அப்பொழுது அவன் அந்த அர்ஜுனன் சொல்லுகின்ற வாசகங்கள்லாம் உங்களுக்கு இங்கே நல்ல புரியும்படியாக இருந்தது. அவன் எல்லா பலமும் எனக்கு போய்விட்டது, எந்த தேரை செலுத்தி நான் வெற்றி கொண்டேனோ அது போய்விட்டது, இப்படியெல்லாம் எல்லா விஷயங்களையும் அவன் எப்படி காண்டவனத்தை எரித்தது, இந்த கௌரவர்களை எல்லாம் அழித்தது, அவனுடைய தேரிலே இருந்த கொடி கிடைத்தது, இது மாதிரி எல்லாம் பகவானால் தான். இப்பொழுது பகவான் இல்லை என்று சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். பிறகு செய்தியை தெரிந்து கொண்டார் தர்மர். அதன் பிறகு பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டினார்கள். பரீட்சித்துக்கு பட்டம் சூட்டி அது மாதிரி நாம் இறைவனடி நாம் சேர்ந்து விடுவோம், நம்மை காத்த பரம்பொருள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார், ஆகவே நாமும் ஏகுவோம் என்று சொல்லி ஒவ்வொருவராக தர்மர் புலனை அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி அப்படியே உட்கார்ந்து இறைவனோடு அந்த கண்ணனை நினைந்து போனார். கண்ணனோடு போனார். பரவாயில்லை, வழக்கமாக அப்படி அடிப்பது உண்டு இல்லவா? சரி, இப்போ என்ன நடக்கிறதுங்கிறது இல்லை, வழக்கம். சரி, ஒன்று சில சமயம் மீறும், பரவாயில்லை. கவனிங்க, ஒரு வார்த்தை தான், 2 நிமிஷம்தான். என்ன, கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா. வழக்கம் போல் இந்த இது கவனிப்போம். அதாவது தர்மநந்தனர் அப்படி போனார். அது மாதிரி பீமன், நகுலன், சகாதேவன் முதலியவர்களெல்லாம் கண்ண பரமாத்மாவை நினைந்து வைகுண்டம் சென்றார்கள். திரௌபதியும் அப்படி பதியெல்லாம் போன பிறகு இங்கு என்ன வேலை என்று சொல்லி அவளும் அந்த போனார்கள். குந்தி தேவி அது மாதிரி போனார்கள். அது மாதிரி விதுரர் அதன் பிறகு வெளியே தீர்த்தாடனம் சென்று அவரும் உடலை விட்டார். அவருக்கு மைத்ரேயர் மூலம் பகவான் துவாரகைக்கு விண்ணுலகம் போவதற்கு முன்பு நல்ல உபதேசங்களை கொடுத்திருந்தார். அதெல்லாம் அவர் பெற்றிருந்ததனால் அவரும் மேல்கதி அடைந்தார். இப்படி இந்த உலக வாழ்க்கையில் இந்த கடைசி நிமித்தமெல்லாம் எல்லோருக்கும் கண்ணீர் வடியக்கூடிய அளவிலே இருக்கும். இந்த நிமித்தங்களெல்லாம் நமக்கும் உண்டான ஒன்றுதான். ஆகவே நாம் கொஞ்சம் தைரியமாக நல்ல ஒரு உயிரோட்டமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நல்ல பந்தபாசங்களை எவ்வண்ணம் நினைந்து அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கண்ணனையே பரம்பொருளையே நாம் மனதில் உறுதியாக பிடித்து, எல்லா நேரம் உடல் தளர்ந்த பிறகு உறுதியாக பிடிக்க முடியாது. மனம், வாக்கு, காயம் இதெல்லாம் கொஞ்சம், அதாவது நம்ம பஞ்ச இந்திரியங்கள் அந்த கரணமெல்லாம் சோர்வுறுகின்ற பொழுது நாம் நினைப்பது நடக்காது. இங்கு பார்க்கிறோம் என்று நினைப்போம், பார்வை செல்லாது. இதை கேட்கலாம் என்று நினைப்போம், கேட்க முடியாது. இது மாதிரி தளர்வு வருவதற்கு முன்பு நம் உள்ளத்திலே உறுதியாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை, கண்ண பரம்பொருளை அவரை நாவார பாடி மனதார சிந்தித்து வாயார அவருடைய திருநாமத்தை உச்சரித்து எப்பொழுதும் அவரையே நினைந்து, அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையவில்லை. எப்படி பீமனுடைய பலம் அவர் இல்லாமல் இல்லை, அர்ஜுனனுடைய பலம் அவர் இல்லாமல் இல்லை, யாருடைய பலமும் அவர் இல்லாமல் இல்லை. அவர் இருந்தால் நாமெல்லாம் சுதந்திரர்கள், அவர் இல்லாவிட்டால் நாமெல்லாம் சூன்யம். அது மாதிரி விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அந்த பரம்பொருளை நினைந்து 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 உருகி உருகி
நம்முடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய பெயரை அடைய வேண்டும், அது ஒன்றுதான் நம்முடைய லட்சியமாக கருத வேண்டும் என்று பகவானுக்கு சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।